சிந்தனையை உடல் உள்ளத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மனிதநுட்பமும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும், குருவணக்கம் பாட அருள்நெறி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்பு நினைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானே உன்னில்லவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முத்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முத்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி. அண்டம் அதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி. கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல், கோடான கோடி எண்ணி அனுபவித்து. கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல், கோடான கோடி எண்ணி அனுபவித்து. கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான. கண்ட பலன் எனையறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான. குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி, குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து பாடலுக்கு விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி அமைதியின்மை எதனால்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. விளக்கம் என்ன? அறிவறிந்தோர் அகத்ததை மெய்ப்பொருளாய் காண்பார், அறியாதோர் உடலளவில் எல்லையானார். அறிவறிந்தோர் அருகுணங்கள் நிறைவமைதி அன்பு கற்போடு ஞானம் மன்னிப்பாச்சு. அறிவறியார் அருகுணத்தால் பகை பிணக்கு அச்சம் போர் இவையாகி துன்பம் ஏற்பார். அறிவறிந்த அறியாத ஏற்றத்தாழ்வே அமைதியின்மை விளைத்துள்ளது மனிதர் வாழ்வில். ஒரே காரணம்தான், அறிவு வறுமை. அப்ப அறிவு அறிந்தவர்கள், அறிவு அறியாதவர்கள், சென்சிங் சென்ஸ்லெஸ், இந்த ரெண்டு தான். இப்போ அறிவறிந்தோர் அகத்து அதை மெய்ப்பொருளாய் காண்பார். இப்போ அறிவை அறிவது என்றால், இப்ப அறிவு என்ன, முதல்ல என்னன்னு தெரியணும். அறிவு இருக்குன்னு பேசுறாங்க, கொஞ்சமா இருக்கான்னு சில சமயங்கள்ல கோபத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் அறிவு என்பதற்கான இலக்கணம் என்ன, ஒரு டெஃபினிஷன், சாமியம் என்ன என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்ப மகர்ஷி அவர்கள் அதுக்கு ஒரு சாமியம் தருகிறார்கள். அறியும் திறன் அதுவே அறிவு. அறியும் திறனே அறிவு. இதை தத்புருஷம் என்று சைவ சித்தாந்தத்துல அறிவே தெய்வம் என்று சொல்லியிருந்தாலும், அன்புதான் கடவுள் என்று இஸ்லாமும் கிறிஸ்தவமும் பேசியிருந்தாலும், இந்த அறிவுதான் அறியும் திறனுடையது என்ற கருத்தை மிக அற்புதமாக சொன்னவர்கள் இரண்டு பேர். ஒன்று பைபிள் ஆதி ஆகமம், இரண்டாம் அவர் திருவள்ளுவர். இந்த ரெண்டு பேரு தான் அறிவுடைய சிறப்பு என்ன என்பதை மகர்ஷிக்கு முன்பாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பைபிளில் பார்க்கின்ற போது இடந்தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம், அந்த விருட்சத்தில் கனிந்தது அறிவுக்கனி. அந்த அறிவுக்கனியை புசிக்க கூடாது என்பது ஆண்டவன் கட்டளை. அதை மீறச் சொன்னது ஒரு பாம்பு. மீறியவள் ஆதாம், துணை போனவன் மீறியவள் ஏவாள், துணை போனது ஆதாம். அதனால் சபிக்கப்பட்டு இடந்தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் பைபிளுடைய கதை. என்ன தத்துவம் இதிலே சொல்லப்பட்டது என்று பார்க்கின்ற போது, இடந்தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அதாவது இந்த பிரபஞ்சம் அல்லது ஒவ்வொரு ஜீவன் ஒரு எல்லைக்கு உட்பட்ட அனைத்திலேயும் அறிவு அங்கங்கே இருக்கு. அதுல பகுத்தறிவு என்ற கனியும் கனிந்தது. சரி, இந்த ஒவ்வொரு அறிவாக தாவரங்கள், புழு, பூச்சி, ஊர்வன, பிறகு விலங்கு, பறவை, இதுவரைக்கும் 5 வகையான உணர்வுகள் வந்தன. இதுல என்ன லாப நஷ்டம் என்றால், 5 அறிவு விலங்கு, பறவைகள் வரைக்கும் எந்த உயிருக்கும் ஜீவனுக்கும் பெரும் அளவிலே துன்பம் கிடையாது. அதாவது உணவு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடும். இனவிருத்தி காலத்துல துணை நாடும். நோய் வந்தால் லங்கனம் பரம ஔஷதம். ஒன்றும் சாப்பிடாம பேசாம உண்ணாவிரதம் இருக்கும். நோய் தானே சரியா போகும். ஒரு நாள் முடிந்து போகும், சுற்றி உட்கார்ந்து அழுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் 5 வரைக்கும் உள்ள வாழ்க்கை.
ஆறாவது அறிவாக பகுத்தறிவு என்று வருகின்ற போது இது பகுத்து அறிவது, பேதம் பார்ப்பது. அறிவின், அதாவது ஆறாம் அறிவின் அடிப்படை குணமே பிரித்து பார்ப்பதுதான். ஒரு குழந்தை கையில எதையாவது கொடுங்களேன், 2 கை பிடிச்சி 2 பக்கம் இருக்கும். அப்ப பிச்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும். அதுதான் பகுத்து அறிவு. பிரித்து பேதம் காண்பது பகுத்து அறிவு. அது எங்கே இருந்து வருது பாருங்க. தாவரங்களிலேயே மண்ணில் எல்லா சத்தும் இருக்கும். அதே மண்ணில் நெற்பயிரை வைக்கலாம், சோளம் வைக்கலாம், எத்தனையோ தானிய வகைகளை வைக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரே பயிரை அதுல விவசாயம் பார்த்தோம் என்று சொன்னால் மகசூல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பயிரும் அந்த மண்ணில் இருக்கின்ற சத்துக்களை அறிகிறது. தனக்கு எது தேவையோ அதை மட்டும் பிரித்து தன்மையப்படுத்திக் கொள்கிறது. அதனால் வாழ்கிறது, வளர்கிறது. அப்ப என்ன ஆகுது? அடிப்படையில் கக்னிஷன், உணர்வது, டிஸ்கிரிமினேஷன், பிரித்து பார்ப்பது, என்ஜாய்மெண்ட், தன்மையப்படுத்திக் கொள்வது. அப்ப உயிர் தோன்றிய போதே இந்த மூன்றும் சேர்ந்தே பிறக்கிறது. அது பகுத்து பார்க்கின்ற அறிவு. சரி, இந்த பகுத்து பார்க்கின்ற அறிவு அது உடல் சார்ந்ததை தவிர இன்னொரு ஜீவனை பற்றி யோசிக்க முடியுமா? எனக்கு இந்த சத்து பிடிச்சிருக்குது, எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்தவங்களை பத்தி கவலை இல்லை. எனவே 5 அறிவு வரைக்கும் அந்த பகுத்து பார்க்கக்கூடிய திறம், அறிவு இருந்தாலும் கூட அதுல பேதங்களை பாராட்டவில்லை, பகை உருவாக்கி கொள்ளவில்லை. அதனால் அதற்கு பெருமளவில் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் அதனுடைய அறிவுக்கு அணியின் அடுத்த நிகழ்வு என்ன? 6வது நிலையிலே உடல் தாண்டி ஒரு ஆராய்ச்சி திறம் உடைய அறிவாக வருகிறது. இதுதான் எல்லா நன்மை தீமைகளுக்கும் காரணமாகும். எனவே இந்த பூமியில் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்து போபவர்கள் என்ன வேணும் என்றால், இங்க ஒன்றும் சாதிக்க ஒண்ணும் இல்லை. ஏதோ பிறந்துட்டோம், ஒரு நாள் சாகத்தான் போறோம். இதுக்கிடையில வயிற்றுக்கு மேல சாப்பிட முடியாது. வெளியே வெயில், சூடு, குளிர்ச்சி எப்படியோ அது தகுந்ததுக்கு மேல உடை போட முடியாது. என்னதான் 3.25 ஏக்கர் பங்களாவோ 50 ஏக்கர் பங்களாவோ கட்டிக்கிட்டாலும் நின்னார 1 அடிக்கு 1 அடி, படுத்தா 6 அடிக்கு 2 அடி, உட்கார்ந்தா 2 அடிக்கு 2 அடி. இதுக்கு மேல யாரும் பூமியை அளக்க முடியாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் அனுபவம். அப்ப இந்த அளவு வாழ்ந்து போனாலே உலகம் அமைதியாத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு வெறும் மனிதர்கள் விலங்குகளை போலவே வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த பூமியில் யுத்தங்கள் இருந்திருக்காது, போராட்டம், பகை, பிணக்கு இருந்திருக்காது, பொய், களவு, சூது இருந்திருக்காது. அத்தனையும் வந்ததுக்கு காரணம் என்ன என்றால் இந்த அறிவு விருட்சத்தில் உதித்த அறிவு கனி. அதனால் அது ஆபத்தானது. அது 2 பக்கம் கூர்மை உள்ள கத்தி போலது. ஒரு பக்க கூர்மை ஞானத்துக்கு வழிகாட்டும், மறுபக்க கூர்மை பாவத்துக்கு வழிகாட்டும். 2ம் சேர்ந்தது அது அறிவு கனி. இது எதை பயன்படுத்துவது என்பதுக்கு ஒரு அறிவனம் இல்லை. அந்த அறிவு இல்லை என்று சொன்னால் இந்த பகுத்தறிவு ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ் என்னென்ன வகையில் ஏமாத்துறாங்க தெரியுங்களா? எப்படி ஒரு நாள் ஏமாறாமைய போறான் என்று தினமும் வலை வீச வேண்டியது எவனத்தை சிக்குவோம். இப்படி ஏய்த்து பிழைப்பதையே ஒரு வாழ்க்கையாக கொண்ட கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது. இதெல்லாம் யார், எதனுடைய சிறப்பு? எல்லாம் அறிவின் சிறப்பு, 6ஆம் அறிவின் சிறப்பு. அடுத்தவனுக்கு துன்பம் தருவது எப்படி சிறப்புன்னு சொல்ல முடியும்?
விளக்கை கொண்டு திருக்குறள் எழுதினார் வள்ளுவர், அது சிறப்புடையது. அதே விளக்கை கொண்டு தீ வைச்சான் இன்னொருத்தன், இது சிறப்புன்னு சொல்ல முடியுமா? அப்ப 2 பக்க கூர்மையான நுனி, ஒன்று பாவம், இன்னொன்று புண்ணியம், ரெண்டும் உள்ளதான் பகுத்தறிவு. எதை பயன் கொள்வது என்ற அறிவு இல்லை என்று சொன்னால் இது ஆபத்தானது தானே. அதனால் அதை பயன் கொள்ளாதே. எதுக்கு அந்த வம்பு? இப்போ கல்யாணம் ஆன குழந்தை பெற்றுக்கணும், அது மஸ்ட். அப்படி இல்லைன்னா ஒன்றும் வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு தான் என் மக்கள் இருக்கிறாங்க. நல்ல குழந்தையா பிறந்துட்டா நல்லதுதாங்க. நல்ல குழந்தையா இருந்தா வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். அது ஒவ்வொன்றும் வெற்றி பெறுகின்ற போது, சாதிக்கின்ற போது நமக்கும் பெருமையா இருக்கும், வசதியா இருக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா கேரண்டி உண்டு. நீ பெற்றுக்கிற குழந்தை இப்படித்தான் இருப்பான், ஐ ஆம் கேரண்டீடு அப்படின்னு ஆண்டவன் ஏதாவது நமக்கு கேரண்டி கொடுக்குறானா? வாரண்டி கார்டு இல்லை. எதிர்பார்க்கிறோம், எல்லாரும் சூப்பர் பேபி தான் எதிர்பார்க்கிறோம். மாறாக வந்துவிட்டால் வாழ்க்கை பூரா துன்பமயம்தான். ஒரு குழந்தை சரியில்லைன்னு சொன்னா தாய் தந்தை நிம்மதி வாழ முடியுமா பாருங்க. அப்ப இந்த ஹை ரிஸ்க் எதுக்கு எடுத்துக்கிறான் சொல்லுங்க? தெரியுது ஹை ரிஸ்க், எது பிறக்குமோ தெரியாது, எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு நினைக்கிறாங்களா? நல்லா நினைச்சே போராடுன்னு நல்லா நினைச்சிட்டு பார்த்தா அது கண்டபடியா இருக்குது. உலகத்தின் சிக்கல் அனைத்துக்கும் இவங்க தான் காரணம். உலகத்தின் அனைத்து சிக்கல்களுக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகளே காரணம். அதனால்தான் ஆண்டவன் என்னன்னு சொன்னா, நீ நிம்மதியா வாழ்ந்து போகணுமா ஆதாம் ஏவாளே, கனி புசிக்காதே, அது ஆபத்தானது, இருமுனை கூறுடையது. உன்னை மிக எளிதில் சிக்க வைப்பது தீவினை தான், கவர்ச்சி தான் உன்னை எளிதில் ஆட்கொள்ளும். நல்லது அவள் சீக்கிரமா உன்னை எட்டாது. அதனால் அந்த ரிஸ்கே வேண்டாம், அந்த பழத்தை நீ சாப்பிடாத என்று ஆண்டவன் மறுதளித்தார். அந்த இடம் தோட்டத்தில் உள்ள எல்லா சுகங்களையும் அனுபவி, ஆனா அந்த அறிவுக்கனியை மட்டும் புசித்து விடாதே. சரி, அப்புறம் எதுக்கு மனுஷனா பிறந்த படைத்தீங்க? 5 விலங்கு பறவை நிறுத்திருக்க வேண்டியது தானே. மனிதனாக வந்தவருடைய நோக்கம் என்ன? 2 முனை இருக்கு. அப்போ ஒரு முனை தீது என்று தவிர்த்து நல்வினை என்று அதை பயன் கொண்டு முழுமையை எட்டுவது தானே நோக்கம். அதுக்குத்தானே பரிணாமத்தில் மனிதனாக வந்தீங்க. அப்ப அதை சாதிக்க வேண்டாமா? அதற்கு துணை செய்வது எது? நல்லதை மட்டுமே பயன் கொண்டு தீய அறிவை விலக்கி வைத்து நல்லறிவை மட்டுமே பயன் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு வழி என்ன? குண்டலினி யோகம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குண்டலினி யோகத்தை பயிலவில்லை, தவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்தே தீருவான் என்று தீர்ப்பளித்தார் வள்ளுவர். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. பாவம் செஞ்சே தீருவான், ஒரே தீர்ப்பு தான். இன்னைக்கு உலகத்துல 1008 தர்மம் பேசுவாங்க. ஒவ்வொரு பணக்காரனும், ஒவ்வொரு அரசியல்வாதியும், ஒவ்வொரு மதவாதியும் ஆயிரக்கணக்கான தர்மம் பேசுவாங்க. அவனவன் வாழ்க்கையை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு 1000 தர்மம் பேசுவான். ஆனா வலு ஒரே தர்மம் சொல்லிட்டார், யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவம் செய்வான். ஒரே தீர்ப்பு, யார் தவம் செய்யவில்லையோ அவன் பாவம் செய்வான். அப்படி இந்த பாம்பு தூண்டி விட்டது. உன் தேவன் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார். அந்த அறிவுக்கனியை புசிக்காது என்று சொல்லி உன்னை ஏமாற்ற பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அறிவுக்கனை புசித்தால் நீயும் உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். இன்னொரு கடவுள் நீ தேட வேண்டியதில்லை, நீயே கடவுள், நீ உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். புசித்துப்பார். தூண்டியது ஏன்? ஆதாமை தூண்டவில்லையே, ஏன் ஏவாளை தூண்டினாள் என்றால், ஆதாம் என்பது சிவம், ஏவாள் என்பது சக்தி, இயக்கம், ஜீவன்.
ஜீவனிலேதான் உணர்வுகள், ஆசா பாசங்கள் உண்டு. இதைத்தான் தூண்ட முடியும், அறிவை தூண்ட முடியாது. அதனால் இந்த பெண் என்ற அறியாமை என்ற உடல் சார்ந்த உணர்ச்சிகள் என்ற ஆசைகளை தூண்டிவிட்டது இந்த குண்டலினி சக்தி. நீயும் உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். ஆனால் என்ன ஆச்சு கதை என்றால், அறிவுக்கணை புசித்தால் ஒரு புதிய உணர்வை பெற்றாள், சுகமான உணர்வை பெற்றாள். அந்த சுகத்தை தன் சக மனிதனும் தூய்க்க வேண்டும் என்று ஆதாமை வற்புறுத்தி புசிக்க வைத்தாள் ஏவாள். இப்ப என்ன பாருங்க, அடுத்தது இருவரும் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள், வெட்கப்பட்டார்கள், இலைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொண்டார்கள். அப்புறம் அன்று ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். தாம்பத்தியம். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன் பெண் குழந்தை பிறக்கல? ஆணுன்னா வசதியா? அறிவும் சேர்ந்தால் அறிவு பிறக்கும், அறிவும் ஆணவமும் சேர்ந்தால் ஆணவம் பிறக்கும், ஆணவமும் சேர்ந்தால் திருத்திக் கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ பிறக்கும். இதுக்கு சாட்சி ராமாயணம். ஆணவம் சேர்ந்த போது ராவணன் பிறந்தான். ஆணவமும் வித்யாவும் சேர்ந்த போது கும்பகர்ணன் பிறந்தான். அறிவும் சேர்ந்த போது விபீஷணன் பிறந்தான். ஆணவம் ஆசைகளாக சேர்ந்த போது சூர்பனகை பிறந்தார். ஒரே அறிவின் பல படித்தளங்கள். அப்ப அறிவும் ஆணவமும் கலந்து விட்டால் இத்தனை வகையும் வரும். அதனால் நல்லதை மட்டுமே பயன் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வெறும் கதை தெரிஞ்ச பத்தாது, அந்த கதைக்குள் இருக்கின்ற உண்மை தத்துவம் தெரியணும். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். அறிவு என்பது என்ன? எந்த பொருளை கண்டாலும் இது எங்கே இருந்து வந்தது, மூலம் எங்கே என்று தேடி 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 போனா எங்க போகும்? பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து புதிய புதிய கருவிகளை படைத்துக் கொண்டே வந்தது விஞ்ஞானம். அணுவை கண்டான், அணு சக்தியை கண்டான், அணுகுண்டை கண்டான். அணுவை பிரித்து பார்த்தான், அணு துகள்களை கண்டான். அதையும் பிரித்து பார்த்தான், நுண்ணிய ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிக்கிள் கண்டான். அப்போ பகுத்து பகுத்து பார்த்து போன போது கடைசி என்ன நிக்குது? இறை நிலை என்பது நிக்குது. அதுதான் இன்னும் விஞ்ஞானம் பிடிக்கல. எனவே எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு. பகுத்து பகுத்து பார்த்தால் கடைசியில் நிற்கிறது ஒரு துகள். அந்த துகளுக்கு மூலம் சுத்தவெளி. சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை பத்தி ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஒவ்வொரு காவி, ஒவ்வொரு கருப்பு, ஒவ்வொரு பச்சை, ஒவ்வொரு நிரந்தரமா வச்சிருக்கிறோமே 1008 சாமியார்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை விடுறாங்க. எதை நம்புவது, யாரை நம்பலாம்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அவன் சொல்லுவான் 1008. சுகமா உட்கார்ந்துட்டு தண்டச்சோறு தின்னுகிட்டு மக்களை மேய்க்க முடியுதுன்னு சொன்னான். யாருக்கு ஆசை வராது? அவன் சொல்லுவான் 1008. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு உள்ளவன், வரலாற்றை தெரிந்து கொண்டவன் ஜோதிடம் அது சொல்லி நம்புவானா? கிரகங்களை ஆட்டி வைக்கதான் மனுஷனை.
இதுக்கு 1008 கேள்வி. நான் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டேன், இதுக்கு என்ன காரணம்? நான் இதுல பிறந்துட்டேன், இதுக்கு என்ன காரணம்? இந்த கிரகம் என்ன பண்ணும், இந்த கிரகம் என்ன பண்ணும்? அட சனியனே, நீ தான் எல்லாம் பண்ணது. ஒரு சனி ஒன்றும் பண்ணல, எல்லா சனி நீ பண்ணதுதான். இது ஏன் சொன்னா புரிய மாட்டேன்றது? அப்போ மனோலக்களை வந்தவர்களுக்கு இது மாதிரி பேய் பிசாசு ஜோதிடம் இதை பேசுனதா பிடிக்கதே தவிர தத்துவத்தை பிடிக்க மாட்டேங்குதே. பரிணாமத்தை புரிஞ்சுக்கலையே. அப்ப அறிவு எங்கே திசை மாறியது, அங்கே பாவம் பிறந்தது. அப்ப ஆதாம் ஏவாள் உடல் சார்ந்தே சிந்தித்தார்கள், உடல் சார்ந்தே வாழ்ந்தார்கள். அங்கே தொடங்கிய வாழ்க்கை இன்று வரைக்கும், இன்றைக்கு பெத்துக்க போற ஒரு கணவன் மனைவி வரைக்கும் யாராவது எதுக்கு பெத்துக்கிறோம் தெரிஞ்சு பெத்துக்கிறாங்களா? எதுக்கு வேணும்? இவனு ஒரு அன்னாடு காட்சி, இவனுக்கு சோத்துக்கு திண்டாட்டம், இவனுக்கு 4 குழந்தை கேட்குது. இது ஒரு ஆயுள் தண்டனை தெரிய வேண்டாம்? என்ன சுகம் இருக்கிறதுல? அப்ப இது புரிந்து கொள்ளாமல் அறிவு எங்கே பயன்படுத்துறாங்க சொல்லுங்க. அதனால் ஆதாம் பார்த்தான், ஆதாம் ஏவாளே சிக்கிட்டீங்களா, கெட் அவுட் கெட் அவுட். இனிமே இந்த தெய்வீகத்தில் உங்களுக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லை, வெளியே போ. சரி, அது மட்டுமா சொல்லி விட்டாரு? அங்க போன என்ன கதி தெரியுமா உனக்கு? வாழ்க்கைக்கு ஒவ்வொரு தேவைக்கும் நீ அழுது அழுது அழுதே பெற வேண்டியதுன்னார். இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இந்தியா என்ன, பாகிஸ்தான் என்ன, அமெரிக்கா என்ன, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைக்காக தவித்து தவித்து தான் பெறுகிறான். எந்த குழந்தையா நிம்மதியா வாழ விடுகிறோமா? மாண்டசோரி, யூகேஜி, எல்கேஜி அது கேட்டுச்சா நான் படிக்க போறேன்னு? ஏன்? வாழ்க்கை பற்றிய பயம், 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 ஆசை. ரெண்டையும் வச்சுத்தானே எல்லாரும் காசாக்குறானுங்க. நம்ம இடத்துல இருக்கின்ற ஆசை, பயம், ரெண்டை வச்சுத்தானே எல்லாரும் காசாக்குறாங்க. என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? ஒரு நாள் போகத்தான் போறோம், மிஞ்சி போன ஒரு 50 வருஷம் வாழ்க்கை. இதுல என்னத்தை பெருசு சாதிக்க போறோம்? யார் நம்மளை சரித்திரம் எழுதிக்க போறாங்க? ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் நத்திங். ஒரு அடையாளம் கிடையாது இதுல. இதுல இன்னும் பெரிய நான் சாதனை சாதிக்க போறேன், எனக்கு அந்த பட்டத்தை கொடு, இந்த பட்டத்தை கொடு, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணு, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணு. வேடிக்கை மனிதர்கள், வேடிக்கை மனிதர்கள். வாழ்க்கையை புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். போதுமாடா, என்னுடைய அளவில் நான் நிறைவா இருக்கேன், போதும். என்ன சாதிக்க போறோம்? யார் சாதிச்சாங்க சொல்லு? அதனால் இந்த அறியாமையின் பிடிய சிக்கியதனால் மனிதகுலம் ஒவ்வொரு தேவைகளை உருவாக்கி உற்பத்தி செய்து கொண்டு அதை பெறுவதற்காகவே தவித்து தவித்து செத்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சாமி சொல்றார், அறிவறிந்தோர் அகத்து அதை மெய்ப்பொருளை காண்பார், அறியாதோர் உடல் அளவில் எல்லையானார். அறிவறிந்தோர் அருகுணங்கள் நிறைவு அமைதி அன்பு கற்போடு ஞானம் மன்னிப்பாச்சு. சுகமான வாழ்க்கை. மறுபக்கம் என்ன? அறிவறியார் அருகுணத்தால் பகை பிணக்கு அச்சம் போர் இவையாகி துன்பம் ஏற்பார். கிரகம் ஒன்னொன்னுக்கு துன்பத்தை கொடுக்கலப்பா, நீ பண்ண பாவத்தை அது தூக்கி விடுது, அவ்வளவுதான். எல்லா கிரகத்துல இருந்து ஒரே மாதிரி அலைகள் தான் வருது. தமிழ்நாட்டுக்கானுக்கு ஒரு அலை, சைனாக்கானுக்கு ஒரு அலை, பாகிஸ்தான்கானுக்கு ஒரு அலை, அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அலை, எல்லாத்துக்கும் ஒரே நவகிரகங்கள் தான். நமக்கு மட்டும் ஏன் இது மேல இத்தனை பைத்தியம்னு யோசிக்க வேண்டாமா? உலகத்துல வேற எங்கேயாவது ஜோசியம் பார்க்கலன்னா சொல்லுங்க. உலகத்துல வேற எந்த நாடாவது
இந்த அளவுக்கு ஜாதகம் பார்க்குதா? சவுத் இந்தியா தாண்டிங்கன்னா நார்த்தில் கூட கிடையாது. நார்த் இந்தியாவில் ஜோதிடர்கள் கிடையாது. இங்க மட்டும் ஒரு கூட்டம் நம்ம ஏமாத்திட்டு இருக்குன்னு ஏன் புரிய மாட்டேன்றது? இல்ல ஸ்பெஷல் ஃபீஸ் வேற 1000 ரூபாய் கொடுத்தா இவ்வளவு, 5000 கொடுத்தா இவ்வளவுன்னு. என்ன இவர் பிரம்மாவா? இவர் எழுதி கொடுத்தா தலையத்து மாறி போயிடுமா? மனவளக்கிளைக்கு வந்தும் இந்த அறியாமை தீரலன்னு சொன்னா நம்ம என்ன பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், என்ன தத்துவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எனவே இதுதான் வாழ்க்கைங்க. எவ்வளவு இருந்தாலும் வெளியே தான் போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. என்னதான் உறவு, நட்பு, அன்பு, பாசம் இருந்தாலும் ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் மறந்துதான் போகணும். மறதிதான் ஆண்டவன் தந்த கொடை. மறதி மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, எல்லாரும் மென்டலா இருப்பானுங்க உலகத்துல. எனவே இதை புரிந்து கொண்டு வாழ்வது அதன் அறிவுடைமை. எனவே இந்த ரெண்டுக்கும் உள்ள போராட்டம் தான் வாழ்க்கை. ஜோதிடத்தை நம்புன்றான், இன்னொருத்தர் நம்ப வேண்டான்றான். இடையில பெருங்குழப்பம், நம்புவதா வேண்டாமா? தெளிவு யார் சொல்லுவாங்க? மகர்ஷி தான் சொன்னாங்க. அந்த சனி ஒன்றும் செய்யறது இல்லை, இந்த சனிக்கு தெரியல அப்படின்பாரு சிரிச்சுக்கிட்ட. அப்ப சனி கிரகம் அல்ல, பாவத்தை சென்ற எல்லாரும் சனியன்கள் தான். எனவே அறிவறிந்த அறியாத ஏற்றத்தாழ்வே அமைதியின்மை விளைந்துள்ளது மனிதர் வாழ்வில். புரிஞ்சுகிட்டு நம்பி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, அருமையான விளக்கம். ஐயா வாழ்த்து. இன்று நமக்காக மிக அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி கனா காளியப்பன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி ஹேமமாலினி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் இருக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவித்தல், திருவகட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பால் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்று தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. பிரம்மஞானக்கு இறைவேலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல்,
நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை. தன்மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேரதவும் இனிதே நிறைவு பெறுகிறது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல்கள் பாடியோர், பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக துண்டம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.